ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். அப்படி என்ன முக்கியமான விஷயங்கிறீங்களா? இந்த பரபரப்பான வாழ்க்கையில மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாம் சாதாரணமாயிடுச்சு இல்லையா? சில சமயங்கள்ல மனசு ரொம்ப பாரமா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது. இன்னைக்கு ஏகப்பட்ட இளைஞர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் என எல்லோருமே இந்த மன அழுத்தத்துல, ஸ்ட்ரெஸ்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம, அதாவது ஒரு பிரச்சனையில இருக்கின்ற பொழுது அதிலிருந்து வெளிய வரணும்னு நினைப்போம். ஆனா எப்படி வெளிய வர்றதுன்னுட்டு தெரியாம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்போம். வாழ்க்கையே வீணடிச்சுட்டு, வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக, மன அழுத்தத்துக்குள்ளாக நாம நம்மையும் கஷ்டப்படுத்துறது இல்லாம, மத்தவங்களையும் நாம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணலாம்? இது உங்களுக்காக ஒரு 5 டிப்ஸ். இந்த டிப்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, 5 சான்சஸ் செக் இன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மிடத்தில் இருக்கிற அந்த ஐம்புலன்களை வைத்தே நாம் இந்த மன அழுத்தத்திலிருந்து எவ்வாறு வெளிவரலாம் என்று சிந்தித்து பார்க்கலாம். வாங்க, ஒரு சூப்பர் சிம்பிளான டெக்னிக் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்த்துருவோம். பாயிண்ட்டா என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். நம்ம சுத்திய என்ன நடக்குது என்று நாம் கவனிக்க வேண்டும். மன அழுத்தம் வரும்போது நம்ம மைண்டு எங்கேயோ ஓடிக்கொண்டு தான் இருக்கும். கடந்த காலத்த பத்தியோ, எதிர்காலத்த பத்தியோ யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் யோசிக்கிறோம்? எதுக்காக யோசிக்கிறோம்? என்ன யோசிக்கிறோம்னு தெரியாது. ஆனா யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த டெக்னிக் உங்க மனச, அதாவது என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கின்ற பொழுது, நம்முடைய மனத்தை இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருவதற்கு இது உதவியாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை தெளிவாக ஆரம்பித்தோம் என்றால், மீதி இருக்கின்ற அனைத்து ஸ்டெப்புகளும் நமக்கு ஈஸியாக வந்துவிடும். 2வது பாயிண்டா பார்க்கின்ற பொழுது, காட்சிப்படுத்த வேண்டும். நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு கவனித்த நாம், அந்த பொருட்களை காட்சியின் மூலமாக, நம்முடைய கண்களின் மூலமாக நாம் பார்க்க வேண்டும். நீங்க இருக்கிற இடத்துல, உங்க கண்ணுக்கு தெரிகிற ஏதேனும் 5 பொருட்களை நீங்க கூர்ந்து கவனியுங்க. அது ஒரு புக்கா இருக்கலாம், ஒரு பேனாவா இருக்கலாம், சுவரில் இருக்கிற ஒரு படமா இருக்கலாம், உங்க கைபேசி இல்லைன்னா ஒரு செடியா கூட இருக்கலாம். எது வேணும்னாலும் இருக்கலாம். அதோட நிறம், வடிவம், அது எப்படி இருக்குன்னு நல்லா கூர்ந்து கவனிங்க. காட்சிப்படுத்தி பாருங்க. 3வதாக பார்க்கிற பொழுது, தொடு உணர்வு, டச்சிங். உங்க கைகளுக்கு எட்டக்கூடிய 4 பொருட்களை தொட்டு உணருங்க. அது எப்படி இருக்கு? குளிர்ச்சியா இருக்குதா? சூடா இருக்குதா? சொரசொரப்பா இருக்குதா? மிருதுவா இருக்குதா? ஏன் உங்க ஷர்ட் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு கூட கவனிக்கலாம். ஆக, நம்மை சுற்றியில் இருக்கின்ற அந்த பொருட்களை, ஏதேனும் உள்ள பொருட்களை தொட்டு உணர்ந்து பாருங்க. அடுத்ததாக பார்க்கிற பொழுது, கேட்பது, ஹியரிங். உங்க காதுக்கு கேட்கிற 3 ஒலிகளை கவனியுங்க. அது ஒரு கடிகாரத்தின் டிக் டிக் சத்தமாக கூட இருக்கலாம். நம்ம வீட்டில் ஓடுற ஃபேனோட சத்தமாக கூட இருக்கலாம். இல்லைன்னா வெளியில் கேட்கிற ஏதாவது ஒரு சத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் செய்ய வேண்டியது கவனமாக கேட்கணும். அடுத்தது மனம், அதாவது ஸ்மெல்லிங். உங்கள் மூக்குக்கு வரும் ஏதாவது ஒரு 2 வாசனைகளை நுகர்ந்து பாருங்க. அது உங்கள் டீ வாசனையாக இருக்கலாம், காஃபி வாசனையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் அறையோட வாசனையாக கூட இருக்கலாம். சில பேருக்கு புக்கோட வாசனை பிடிக்கும். இவ்வாறாக நாம் வாசனையை தேடி செல்லாமல், நாம் இருக்கின்ற இடத்திலேயே ஏதேனும் 2 வாசனைகளை நாம் நுகர்ந்து பார்க்கலாம். என்ன வாசனையாக இருந்தாலும் அதை உணர்ந்து பார்க்கணும். அடுத்ததாக சுவை, டேஸ்ட். இப்போ உங்கள் வாயில் இருக்கிற ஒரு சுவையை உணர்ந்து பாருங்க. நீங்கள் சாப்பிட்ட உணவோட சுவையாக கூட இருக்கலாம், இல்லைன்னா வெறும் வாய்க்கு கூட ஒரு சுவை இருக்கும். அது என்னங்கிறது உணர்ந்து பாருங்க. இவ்வாறாக நம்முடைய மன அழுத்தத்தை, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாம் வேறு எங்கேயும் தேடி ஓட வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்த முதல்ல நான் மன அழுத்தத்திலேருந்து, ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் நினச்சி பாருங்க. நினைத்த பார்த்த உடனே இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அதை கண்கள் மூலமாக காட்சிப்படுத்தி பாருங்க. காட்சிப்படுத்தி பார்த்த பிறகு அதை தொட்டு பாருங்க.
தொட்டு பார்த்த பிறகு அதை அங்கே நம்ம இருக்கிற இடத்துல ஏதேனும் ஒலிகள் கேட்கிறதா என்று கேட்டு பாருங்க. அடுத்ததாக பொருட்களை ஸ்மெல் பண்ணி பாருங்க. இன்னும் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அந்த சுவையை என்னங்கிறத பாருங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நீங்கள் உங்கள் மனசையும் உடலையும் ஒரு சேர ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருப்பீங்க. இது ஒரு சின்ன பயிற்சி தான். ஆனால் இது உங்கள் மன அழுத்தத்தை உடனடியாக குறைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த டெக்னிக் என்று சொல்லலாம். ஆம் நண்பர்களே, மன அழுத்தங்கிறது அது நம்மிடத்துல தான் இருக்குது. தேவையில்லாத பொருட்களை நாம் அதிகமாக நம்முடைய மனதிற்குள்ளாக போட்டுக்கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியலை என்று நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிற பொழுதெல்லாம் இந்த 5 டிப்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இருக்கிற இடத்துல இருந்தே நாம் நம்முடைய மனதை மெருதுவாக்கி நாம் அந்த பிரச்சனையிலிருந்து இது வெளிவருவதற்கு இந்த 5 சென்சஸ் செக்கிங் என்பது நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மன அழுத்தமாக இருக்கும்போது இந்த டெக்னிக்கை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.